Okay, good evening to all. Rigid rotator last class நேத்தே பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு ரீகால் மாதிரி பார்த்து கண்டினியூஷன் போகலாம். இப்போ ரிஜிட் ரொட்டேட்டருங்கிறது என்ன? அந்த ரொட்டேட் எனர்ஜி குறிக்குது. அந்த ரொட்டேட் எனர்ஜி பார்த்தா ஒரு பரிமீட்டர் லெவல் மட்டும்தான் அந்த ரொட்டேட் எனர்ஜியை நான் பார்க்க முடியும். அதனால அந்த ரொட்டேஷனல் மாலிகுலர் எனர்ஜி வந்து ஒரு குவான்டைஸ்டு வேல்யூ அங்கே இருக்கு. அப்போ அந்த வேல்யூ எனர்ஜி பார்த்தோம்னா ஒரு லிமிட்டெட் செர்டைன் டிஃபைன் லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வேல்யூ தான் பார்த்தோம்னா ஒரு பெர்மிட்டட் எனர்ஜி லெவல்னு பார்த்தோம். ஸோ கால் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல். எல்லா இடத்துலையுமே அந்த எனர்ஜி லெவல் இருக்காது. ஒரு பர்டிகுலர் பெர்மிட் வேல்யூ மட்டும்தான் அது இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த மாலிகுலரை ஒரு லீனியர் மாலிகுலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ இந்த ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிறோம். M1 அண்ட் M2ன்னு ரெண்டு மாலிகுல். M1ங்கிற மாலிகுல் மாசு லோ மாசு, M2ங்கிற மாலிகுல் ஹை மாஸ் உள்ளது. அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சியிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது M1ஓட டிஸ்டன்ஸ் R1னும் M2ஓட டிஸ்டன்ஸ் R2னும் இந்த M1 டு M2 இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே வந்து R0னும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அப்போ R0 ஈக்குவல் டு R1 + R2 ஈக்குவேஷன் 1. அப்போ அதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணோம்? அதனுடைய மாலிகுல் ரொட்டேட் எண்ட் ஓவர் ரொட்டேஷனில் எண்ட் ரொட்டேட் ஆகுது. அப்போ ரொட்டேட் ஆகும்போது இங்கே என்ன சொல்லிட்டோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த சென்டரை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி செடியா இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? M1 R1 ஈக்குவல் டு M2 R2. ஏன்னா அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டு பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போ பேலன்ஸிங்னா அப்போ M1 R1 ஈக்குவல் டு M2 R2. இதுலேருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு M1ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் M2ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதை சால்வ் பண்ணால் I ஈக்குவல் டு R1 × R2 M1 + M2 ஈக்குவேஷன் 3. இது ஆல்ரெடி பார்த்தோம். திரும்ப அந்த ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா M1 R1 ஈக்குவல் டு M2 R2 ஈக்குவல் டு இந்த R2க்கு பதில் என்ன எழுதணும்னா R0 R1. இதுலேருந்து R1ஓட வேல்யூ மெஷர் பண்ணோம், R2ஓட வேல்யூ மெஷர் பண்ணோம். அந்த R1 R2 ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணி இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I வேல்யூ கால்குலேட் பண்ணால் M1 × M2 டிவைடட் பை M1 + M2 × R0². இப்போ இந்த ஹோல் வேல்யூ என்னன்னா μ0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மியூ, அதாவது ரெடியூஸ் மாஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ μ0 × R0². அப்போ மியூ ஈக்குவல் டு M1 × M2 டிவைடட் பை M1 + M2. இதான் நான் சொல்றேன்னா ரெடியூஸ் மாஸ். எனி சிஸ்டம் ரெடியூஸ் மாஸ் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் மட்டும் கிடையாது. நார்மலாகவே நாம் ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிறோம் அல்லது ரெண்டு பார்ட்டிகள் எடுத்துக்கிறோம். ரெண்டு பார்ட்டிகள் ஒன்னோட ஒன்று கப்புள் ஆயிருக்கு. நீங்கள் மெக்கானிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. ஒரு ரெண்டு இது இது ஒரு பொருள் போய் இன்னொரு பொருள் மேலே மோதும் போது அதனுடைய மாசு ரெடியூஸ் மாஸ் ஆகும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறலாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கணத்தாக்கு விஷயம் படிச்சிருப்பீங்க தமிழில் கூட. அப்போ அதில் ரெடியூஸ் மாஸ் எது எனி ரெண்டு பார்ட்டிகள் எங்கே இருந்தாலும் அதுக்கு இதே ரெடியூஸ் மாஸ் இதே ஃபார்முலா தான். நீ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கன்வென்ஷனலி டெல் அட்டாமிக் மாசஸ் அண்ட் பாண்ட் லென்த். அப்போ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அட்டாமிக் மாஸ் M1 M2 இது வந்து அட்டாமிக் மாசு. அப்போ R0ங்கிறது எதை குறிக்குது? R0ங்கிறது பாண்ட் லென்த். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் அதனுடைய மாலிகுலோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு. இது ஸ்கோடிஞ்சர் ஈக்குவேஷன் தி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல். ஸ்கோடிஞ்சர் ஈக்குவேஷன் பிரகாரம் அதனுடைய ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணோம்னா எனர்ஜி EJ, ஜேங்கிறது எதை குறிக்குது? ரொட்டேஷனல் எனர்ஜி குறிக்குது. EJ ஈக்குவல் டு h² டிவைடட் பை 8π² × I J × J + 1 ஜூல். அப்போ ஜேங்கிறது 0 1 2ன்னு குறிக்குது. அப்போ இந்த இதில் எதை குறிக்குன்னா ஹச்சுங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறிக்குது. எய்தர் IB ஆர் IC யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் போத் ஈக்குவல். ஏன்னா லீனியர் மாலிகுல்னு சொல்லிட்டோம். அப்போ லீனியர் மாலிகுல்னா IB அண்ட் ICயோட வேல்யூ போத் வேல்யூ ஈக்குவல். அப்போ தி குவான்டிட்டி J which can take integral value from 0 upward. அப்போ இந்த ஜேங்கிற வேல்யூ குவான்டிட்டி என்ன இருக்குன்னா 0 1 2 3 எக்ஸெட்ரான்னு
ஜீரோல இருந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப இந்த ஜே தான் என்ன சொல்றோம்னா ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர்னு சொல்லணும். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தை ஜேவோட வேல்யூ ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர்னு சொல்றோம். இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் டு integral value arise directly out the solution. The Schrödinger equation by no means arbitrary. அப்ப இந்த Schrödinger equationல இதை அப்ளை பண்ணும்போது அதனோட ஆர்பிட்ரரி பார்த்தோம்னா ஒரு நோ மீனிங்கா இருக்கு. This restriction which effectively allow only certain discrete rotational energy level. அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா ஒரு certain discrete rotation energy level மட்டும் தான் இருக்கும். இந்த எனர்ஜி லெவல் தான் பின்னாடி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்கிரிட்னா விட்டு விட்டு கண்டினியூ இல்லாத விட்டு விட்டு உள்ள டிஸ்கிரிட் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் தான் அந்த மாலிகுலுக்கு இருக்கு. ஈக்குவேஷன் இஜே எக்ஸ்பிரஸ் தி அலோடு எனர்ஜி. முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் இஜே ஈக்குவேஷன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அலோடு எனர்ஜி லெவலை அந்த ஈக்குவேஷன் இண்டிகேட் பண்ணுது. However, are interested to in difference between the energy or more particularly corresponding frequency nu equal to del E divided by H. அப்போ அதுல இருந்து நான் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கால்குலேட் பண்ணா அந்த டிஃபரெண்ட் எனர்ஜி லெவல் del E divided by பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்ஆல கால்குலேட் பண்ணா அதனோட டிஃபரன்ஸ் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணும். வேவ் நம்பர் del E divided by Hc into centimeter power minus 1 of the radiation emitted or absorption by consequence of change between energy level. ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு இடையில அந்த எனர்ஜி டிஃப்ரெண்டாக நம்ம அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எப்சிலான் ஜே ஈக்குவல் டு ரொட்டேஷனல் ரீஜன் ஸ்பெக்ட்ரா அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா அதை வந்து வேவ் நம்பரில் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனோட வேல்யூ மெஷர் பண்ணால் இஜே ஈக்குவல் டு எப்சிலான் ஜே ஈக்குவல் டு இஜே டிவைடட் பை ஹெச்ஜி. இந்த இஜே வேல்யூ இங்கே ஈக்குவேஷன் இருக்குது. அதை கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணோம்னா ஹெச் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஜி J into J plus 1 centimeter power minus 1. J equal to 0, 1, 2, 3. அப்போ இதில் இந்த வேல்யூ என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூ மட்டும் நாம் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். பி ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த வேல்யூ மட்டும் பின்னா அப்போ இந்த சி எதை குறிக்குது? சி வெலாசிட்டி ஆஃப் லைட் குறிக்குது இன் சென்டிமீட்டர். சின்ஸ் வேவ் நம்பர் இஸ் ரெசிப்ரோக்கல் தி சென்டிமீட்டர். அப்போ அந்த வேவ் நம்பர் என்னன்னா சென்டிமீட்டரில் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எதை குறிக்குன்னா இதில் எப்சிலான் ஜே ஈக்குவல் டு பிஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1 இதுதான் ரொட்டேஷனல் வேவ் நம்பரோட ஈக்குவேஷன். இதில் பிங்கிறதுனா ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ குறிக்குது. பி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் ஐசி அல்லது ஐபி இன்ட்டு சின்னு யூஸ் பண்ணலாம் அல்லது ஐசி இன்ட்டு பின்னு யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த பர்டிகுலர் பி ஆக்சிஸ் மட்டும் யூஸ் பண்ணால் ஐபி அல்லது சி ஆக்சிஸ்னா ஐசி காமனாக யூஸ் பண்ணால் அந்த இதில் ஐன்னு அப்படியே ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். இது ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ குறிக்குது. வாட் இஸ் கால்ட் ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் கூட கேட்கலாம். அப்போ இந்த வேல்யூ எழுதணும். பி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் ஐபி இன்ட்டு சி. இது வரைக்கும் நேற்று லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த இடத்துல என்னன்னா ஐபி இண்டிகேட் பண்ணியிருக்கோம். மைட் ஈக்குவல் வில் பி யூஸ்டு ஐசி. ஐபி ஈக்குவல் டு ஐசிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா லீனியர் மாலிக்யூல். அப்போ லீனியர் மாலிக்யூல்னா ஐபி ஈக்குவல் டு ஐசி. அப்போ அந்த இடத்துல ஐபிக்கு பதிலாக ஐசி யூஸ் பண்ணலாம். அப்போ சி யூஸ் பண்ணால் அந்த சி டைரக்ஷனில் அந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் பி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் எப்சிலான் ஜே we can show the allowed energy level of diagram directly. allowed energy level எவ்வளவு இருக்குங்கிறத இந்த எப்சிலான் ஜே இங்க வந்து இண்டிகேட் பண்ணுது. plainly for j equal to 0 we have epsilon j equal to 0. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன அப்ளை பண்றோம்? epsilon j equal to p into j into j plus 1. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல j ஓட வேல்யூ 0 ன்னு அப்ளை பண்ணோம்னா அப்ப இது டோட்டலா 0 ஆயிருது. epsilon j equal to 0 ன்னு நமக்கு வந்துருது.
அப்போ J ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணா அதனோட ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் 2p. இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணா அப்போ இங்கே J ஈக்குவல் டு 1ங்கும் போது 2p வந்துடுது. அப்போ J ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணா அந்த இடத்துல நமக்கு 6pன்னு கிடைக்குது. J ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணா ஆல்ரெடி நேற்றே சால்வ் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். J ஈக்குவல் டு 3னா 12p. இந்த ஈக்குவேஷன்ல Jவோட வேல்யூ அப்ளை பண்ணா J ஈக்குவல் டு 1ங்கில 2p. ஒவ்வொரு வேலையை நாம கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை வச்சு அந்த ரொட்டேஷனை எனர்ஜி நம்ம வேல்யூ நாம கால்குலேட் பண்றோம். அப்போ இதுலேருந்து கண்டினியூ தி கால்குலேட் எப்சிலான் J increasing with the J value in the principle of no limit of rotation energy to molecule. அப்போ இந்த எப்சிலான் Jங்கிற அந்த ரொட்டேஷன் எனர்ஜி ரொட்டேஷன் வேல்யூ J வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த எப்சிலான் Jங்கிற எனர்ஜி லெவல் 0 இருக்கு, 2p வருது, அடுத்தது லெவல் 6p, அடுத்து 12p. இந்த மாதிரி இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன் ப்ராக்டிஸ் அஃப்கோர்ஸ் தேர் கம் பாயிண்ட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் எ rapidly rotating diatomic molecule is greater than the strength of bond length. அப்போ இதில் என்னன்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ ஆட்டம் தெரியும், ஆட்டம் ரொட்டேட் ஆகும்போது என்ன இருக்கு, இங்கே ஒரு மாலிகுல் இருக்கு, இங்கே ஒரு மாலிகுல் இருக்கு. லீனியர் மாலிகுல் தான் நம்ம எக்ஸாம் எடுத்துக்கிறோம். அப்போ இது சென்டராக வச்சுட்டு இந்த மாலிகுல் இப்படி ரொட்டேட் ஆகுது, இந்த மாலிகுல் இப்படி ரொட்டேட் ஆகும்னு வச்சுக்கி. அப்போ ஒரு பொருள் ரொட்டேட் ஆகுதுன்னா என்ன ஆகும், ஒரு பொருள் வட்டத்திலேயோ அல்லது நீள்வட்டமோ எப்படியோ எலிப்டிக்கல் ஆர் சர்க்குலர் ஏதோ ஒரு பாத்துல ஒரு பொருள் ஒரு பார்ட்டிகிள் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னா அப்போ அங்கே என்ன இருக்கும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்துடும். அதாவது அந்த மைய நோக்கு விசை மைய விளக்கு விசைன்னு சொல்லுவோம். வெளி நோக்கி இழுக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சுற்றும் போது இந்த மையத்திலேருந்து இழுக்கிற அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்துடும். அப்போ இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பாண்ட் லென்த். இந்த பாண்ட் லென்த்தை விட இந்த பாண்ட் லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதாவது ஒரு கயிறு போட்டு கட்டுற மாதிரி வச்சிங்க, இந்த ரெண்டு மாலிகுலையும் இந்த பாண்டு தான் ஒன்னா இணைச்சி கம்பைன் பண்ணி வச்சிருக்கு. அப்போ இந்த ரொட்டேட் ஆகும்போது அந்த பாண்ட் லென்த் ஸ்ட்ரென்த்தை விட இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அண்ட் தி மாலிகுல் இஸ் டிஸ்டர்ப்டு பட் தி பாயிண்ட் நாட் ரீச் அட் எ நார்மல் டெம்பரேச்சர். அப்ப என்ன இருக்கு, இதனால அந்த மாலிகுல் ஒரு டிஸ்டர்ப் ஆகுது எங்க நார்மல் டெம்பரேச்சர்ல. ஏன்னா இப்ப இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா என்ன இருக்கும், அந்த பாண்ட் லென்த் கூட இந்த ஃபோர்ஸ் அதிகம். அப்ப இந்த பாண்ட் லென்த் என்ன பண்ணுது, அந்த மாலிகுல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி அந்த பாண்ட் லென்த்தையே மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப வேகமா சுத்தும் போது நாம என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு என்னன்னா இப்ப அந்த பாண்ட் லென்த்துக்கு போல என்னன்னா ஒரு ரப்பரை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்க. இப்போ பலூனே வாங்கியிருப்பீங்க, பலூன்னா ஒரு எலாஸ்டிக்கால ஒரு கயிறு மாதிரி ஒரு நூல் எலாஸ்டிக் நூல்ல அந்த பலூன் கட்டி உங்க கையில் கொடுப்பாங்க. இப்போ அந்த பலூனை பிடிச்சி இழக்கும் போது அந்த எலாஸ்டிக் லென்த் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே அதை பலூன் என்ன பண்றீங்க, வேகமா ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்க, கீழே உள்ள அந்த நூலை கையிலே பிடிச்சிக்கிறீங்க, அதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாண்ட் லென்த் என்ன ஆகும், நீ கையில கட்டியிருக்க அந்த நூல் அது எலாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்கா அது லென்த் இன்க்ரீஸ் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது. அதான் இங்க சொல்றாங்க இது. அப்ப இது ரொட்டேட் ஆகும்போது அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதை விட அதிகமா இருக்கனால அப்ப இந்த பாண்ட் லென்த் பிடிச்சி இழுக்கும். அப்ப இங்க உள்ள மாலிகுல் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இது ரெண்டு பாண்ட் லென்த் குறைவா இருந்தது, அப்ப பாண்ட் லென்த் அதிகமாயிருது. ஏன்னா இந்த பாண்ட் லென்த் ஃபோர்ஸை விட இந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால இப்படி ரெண்டும் சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அதை பிடிச்சி வெளிநோக்கி இழுக்குது. அப்ப பாண்ட் லென்த் மாறும். அதுதான் என்ன சொல்றோம்னா அந்த மாலிகுல் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றோம் நார்மல் டெம்பரேச்சர்ல. இப்ப அடுத்து என்ன, அந்த வேல்யூ அப்ப இந்த நமக்கு தெரியும் ஃபார்முலா 2p × p × j × p j × j + 1 இதுதான் என்னது அதனோட எனர்ஜி கால்குலேட் பண்ற ஃபார்முலா. இப்போ முன்னாடியே நான் சொன்னேன்
பி ஈக்குவல் டு ஜீரோனா அதனோட எனர்ஜி லெவல் 0. அப்போ ஜேவோட வேல்யூ 1னா அப்போ எனர்ஜி 2p, ஜே ஈக்குவல் டு 2னா 6p, ஜே ஈக்குவல் டு 3னா 12p சொன்னோம். இப்போ அதே மாதிரி கால்குலேட் பண்ணுற அந்த ஜேவுக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து 20p, 5ன்னு அப்ளை பண்ணும்போது 30p, 6ன்னு அப்ளை பண்ணும்போது 42p. இது வந்து அலோவ்டு ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவல் தான் அலோவ் பண்ணோம். இந்த எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு டிஸ்கிரீட் வேல்யூ, கண்டினியூஸ் வேல்யூ கிடையாது. 0 வட்டா அதுக்கடுத்து என்ன 2p தான். 1pலாம் வராது, 1p கிடையாது. 2pக்கு அடுத்த லெவல் என்னது 6pங்கிற லெவல் தான். 3pயோ 4p 5pலாம் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அது கண்டினியூஸ் ஆயிரும். அந்த இதெல்லாம் கேப் கிடையாது. அடுத்து 6p தான். 6pக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் 12p. அப்போ இதுல இருந்து நம்ம அந்த எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்றோம். 0ல இருந்து 1க்கு அந்த ரொட்டேஷன் எனர்ஜி ஜம்ப் பண்ணா அப்ப அங்க என்ன வேல்யூ கிடைக்கும், இதுல இருந்து இங்க ஜம்ப் ஆகும்போது இதுக்கு உள்ள எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் பார்த்தோம்னா 2pங்கிற லெவல் டிஃபரெண்ட் இருக்கும். அடுத்து இந்த 1 ஜே ஈக்குவல் டு 1ல இருந்து ஜே ஈக்குவல் டு 2க்கு ஜம்ப் ஆச்சுன்னா இதுக்கு உள்ள டிஃபரெண்ட் பார்த்தோம்னா 4p. அப்ப 2ல இருந்து 3க்கு ஜம்ப் ஆச்சுன்னா இதுக்கு உள்ள லெவல் டிஃபரெண்ட் 6p. அந்த எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் பார்த்தோம் 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 3ல இருந்து 4க்கு எடுத்துட்டோம்னா இதுக்கும் 8p டிஃபரெண்ட். 4ல இருந்து 5க்கு ஜம்ப் ஆகும்போது இதுல 10p டிஃபரெண்ட். திரும்ப 5ல இருந்து 6க்கு ஜம்ப் ஆகும்போது இதனோட டிஃபரெண்ட் 12p. ஏன் இந்த லைன் இப்படி போட்டிருக்கேன்னு நான் யோசிக்கணும், திங்க் பண்ணும். நாம ஸ்கேல் இருக்கு, கோடு போடணும்னா 6 லைனே ஒன்னா ஈக்குவல் கேப்ல போட்டோம்னா அது வந்து எனர்ஜி லெவல் டயக்ராமே கிடையாது, அது வந்து ராங். அப்ப இந்த 0க்கு 1க்கு இடையில பாருங்க கேப் வெரி வெரி லோவா இருக்கும் கேப். அது வந்து 2p அளவு கேப் இருக்கு. இதே மாதிரி 2 மடங்கு இருக்கும் 1ல இருந்து 2க்கு இடையில பாருங்க. 0ல இருந்து 1க்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கோ அந்த மாதிரி 2 மடங்கு கேப் இருக்கணும் 1ல இருந்து 2 லெவலுக்கு. அப்ப 2ல இருந்து 3க்கு போனா இந்த மாதிரி 3 மடங்கு இருக்கணும். 3ல இருந்து 4க்கு வர்றது இந்த 0ல இருந்து 1க்கு வர்ற மாதிரி 4 மடங்கு கேப் இருக்கணும். இது 5 மடங்கு, இது வந்து 6 மடங்கு. அதான் பாருங்க மேல போக அந்த கேப் டிஃபரெண்ட் அதிகமாயிட்டே போவோம். ஏன்னா அந்த டிஃபரெண்ட் இங்க 2pங்கிற அளவு கேப் இருக்கு, 4p கேப், 6p, 8p, 10p, 12p. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம அந்த எனர்ஜி லெவலை நம்ம கேப் இண்டிகேட் பண்ணோம். அது அந்த சைட்ல இண்டிகேட் பண்ணிருக்கோம். இங்க ஒவ்வொரு லெவல்ல இருந்து ஜம்ப் ஆகும்போது எவ்வளவு வருது. இப்போ ஒவ்வொரு வேலையை நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்ப 0ல இருந்து இங்க வரும்போது அதனோட டிஃபரெண்ட் வந்து 2p இருக்கு. அதான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் ஈக்குவல் டு 2p. திரும்ப இங்க இருந்து இங்க போகும்போது செகண்ட் எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் ஈக்குவல் டு 4p. அதாவது 1ல இருந்து 2க்கு ஜம்ப் ஆகும்போது அதான் 4p இங்க இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து 2ல இருந்து 3க்கு போகும்போது இந்த டிஃபரெண்ட் வந்து 6p. அடுத்தது 8p, 10p, 12p. இதுதான் அந்த எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட். இதை தான் என்ன பண்ணியிருக்குன்னா இங்க கீழே அதான் கிராஃபா வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிஃபரெண்ட் 2p, செகண்ட் 4p, தேர்டு 6p, அடுத்து 8p, 10p, 12p. அப்ப இந்த கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஒரு எனர்ஜி லெவலுக்கும் இன்னொரு எனர்ஜி லெவலுக்கும் இடைப்பட்ட அந்த எனர்ஜி டிஃபரெண்ட் பார்த்தோம்னா அதனுடைய 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனாலதான் இந்த கிராஃபோட கேப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அலோவ் டிரான்சிஷன் பிட்வீன் தி எனர்ஜி லெவல் ஆஃப் தி ரிஜிட் டை அட்டாமிக் மாலிகுல் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். அந்த ரிஜிட் டை அட்டாமிக் மாலிகுலோட ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த எனர்ஜி லெவல் 2p இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 2p, 4p, 6p, 8p, 10p, 12p. இந்த மாதிரி ஈக்குவலான கேப். அதான் அந்த கட்டம் பாருங்க, ஒவ்வொரு கேப்பும் ஒவ்வொரு கேப்பும் ஈக்குவலா இருக்கும். இது வந்து 2 எனர்ஜி லெவலுக்கு இடைப்பட்ட டிஃபரெண்ட் ஈக்குவல். எனர்ஜி லெவல் செப்பரேட்டர் எனர்ஜி லெவல். இது வந்து மேல உள்ளது எனர்ஜி லெவலை குறிக்குது. இந்த கீழே உள்ள இந்த டயக்ராம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி லெவலுக்கு இடைப்பட்ட கேப் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்றதுதான் இந்த கிராஃப் எனர்ஜி லெவல் டயக்ராம். அப்ப இதை எப்போ யூஸ் பண்றோம்னா செலக்ஷன் ரூல் நமக்கு தெரியும். ∆J = +or -1.
இந்த செலக்ஷன் ரூலை பேஸ் பண்ணி தான் அந்த அளவு டிரான்சிஷன் வேல்யூ நாம கால்குலேட் பண்றோம். அப்ப ஜென்ரலா நான் ஃபார்முலா கால்குலேட் பண்ணும்போது இப்ப இந்த 0ல இருந்து 1க்கு ஜம்ப் ஆகும்போது அதை இணைச்சு அளவு டிஃபரண்ட் நாம கால்குலேட் பண்ணா அப்ப நியூ ஜே ஈக்குவல் டு நியூ ஜே ஈக்குவல் டு 0ங்கும் போது அதோட மொத்த வேல்யூ 0 ஆயிருது. அப்ப அந்த ஜே ஈக்குவல் டு 0ங்க. இப்ப இதே ஜே ஈக்குவல் டு 1ங்கிற யூஸ் பண்ணோம்னா நீ பார் ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு 1ங்கிறது யூஸ் பண்ணா அப்ப அங்க ஜே வேல்யூ வரும் 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1 அந்த வேல்யூ இருக்கும். அதுதான் அந்த ரெண்டு இதையும் டிஃபரெண்ட் பண்ணி ஜேல இருந்து ஜே பிளஸ் 1க்கு ஜம்ப் ஆகும்போது என்ன வேல்யூ வருது இருக்கு இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம். ஜே டு ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டு 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1. ஈஸியா நான் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிக்கலாம். நியூ ஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1 எனி ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது ஜேன்னு கால்குலேட் பண்ணா ஜே காமனா வச்சுங்க பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1 ஜென்ரலா நியூ ஜேன்னு வச்சுங்க. நியூ ஜே ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு 0 வேண்டாம் ஜேன்னு வச்சுக்கிறோம். ஜே ஈக்குவல் டு ஜே பிளஸ் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஜே பிளஸ் 1ங்கிற ஃபார்முலா வச்சுக்கிட்டா இதுக்கு என்ன எழுதுறோம் இதே ஃபார்முலா ஜேன்னு எழுதும் போது ஜே பிளஸ் 1 எழுதும் போது அந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்றோம். பி இன்ட்டு ஜேவுக்கு பதிலா ஜே பிளஸ் 1 இன்ட்டு இந்த ஜேவுக்கு பதிலா ஜே பிளஸ் 1 இன்ட்டு பிளஸ் 1ங்கும் போது ஜே பிளஸ் 2ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்றோம் நியூ இன்ட்டு ஜே பிளஸ் 1 மைனஸ் நியூ இன்ட்டு ஜே. அப்ப இதையும் மைனஸ் பண்றோம். இதையும் மைனஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் இங்க ஒரு பி இருக்கு இங்க ஒரு பி இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்துன்னா காமனா அது 2b வேல்யூ வந்துடும். அப்ப இங்க என்ன இருக்கு இங்கேயும் ஜே பிளஸ் 1 இங்கேயும் ஜே பிளஸ் 1. அப்ப அதையும் என்ன பண்ணிக்கலாம் காமனா ஜே பிளஸ் 1. அப்ப இங்க என்ன மீதி ரிமைனிங் என்ன வரும் இந்த ஜே இன்ட்டு இன்னும் இருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1 இன்ட்டு ஜே பிளஸ் 2. இதுல இருந்து என்ன பண்றோம் மைனஸ் பி இன்ட்டு ஜே பிளஸ் 2. ரெண்டு இணைச்சல் எவ்வளவு கிடைப்பட்ட ஃபார்முலா நாம கால்குலேட் பண்ணோம். இப்ப இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா இது ஜே பிளஸ் 1. இப்ப இதுல என்ன இருக்கு பி இன்ட்டு ஜே பிளஸ் 1 இருக்கு. இந்த வேலையிலையும் பி இன்ட்டு பி இந்த ஜே பிளஸ் 1 இருக்கு. இது ரெண்டையும் நாம காமனா வெளியில எடுத்துக்கிறோம். இது வந்து பிளஸ் 1 இதுலயும் ஜே பிளஸ் 1 இருக்கு. இந்த வேலையிலையும் ஜே பிளஸ் 1 இருக்கு. இதை ரெண்டையும் காமனா வெளியில எடுத்துக்கிறோம். பி இன்ட்டு ஜே பிளஸ் 1 காமனா வெளியில எடுத்தாச்சு. அப்ப மீதி என்ன இருக்கு ஹோல் பிராக்கெட் ஜே பிளஸ் 2 மைனஸ் இதுல என்ன இருக்கு ரிமைனிங் ஜே தான் இருக்கு. இப்ப இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது இந்த பிளஸ் ஜே மைனஸ் ஜே ரெண்டும் கேன்சல் ஆயிருது. இப்ப என்ன வருது இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடும் 2b இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே பிளஸ் 1. இதுதான் இந்த ஃபார்முலா. ஜேல இருந்து ஜே பிளஸ் 1க்கு ஜம்ப் ஆகும்போது அதோட இடத்துல டிஃபரெண்ட் எடுத்துட்டோம்னா 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1. இப்போ இதுல வேல்யூ வச்சு நம்ம டைரக்டாவே சப்ஜெக்ட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0ல இருந்து இந்த 2pக்கு ஜம்ப் ஆகுதுன்னு வச்சிங்க. இதுக்கு என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்ப ஜேவோட வேல்யூ 0. ஏன்னா 0 to 1 ஜம்ப் ஆச்சுன்னா
அப்போ இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ 0, ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக் இது 1 ஆகிடும். அப்போ 2b ஈஸியாக இந்த 2bயை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுவே 1ல இருந்து 2க்கு ஜம்ப் ஆகுன்னு வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல ஜேவோட வேல்யூ என்னது, இங்கே 1ன்னு அப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 2b ஆட்டோமேட்டிக்காக 4b வந்துடும். 2லேருந்து 3க்கு ஜம்ப் ஆகுனா இப்போ ஜேவுக்கு 3ன்னு அப்ளை பண்ணால் 2ன்னு அப்ளை பண்ணால் 2 + 1 3, 3 × 2 6b. ஜேவுக்கு 4ன்னு அப்ளை பண்ணால் 8b. அடுத்தது அதே ஜேவுக்கு 5ன்னு அப்ளை பண்ணால் 5 + 1 = 6, 6 × 2 12b. அப்போ இந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை, ஜென்ரல் ஃபார்முலாவை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் இந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை நாம் கால்குலேட் பண்ணுறோம். எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா Pj × J + 1. இது எனர்ஜி லெவல், இந்த எனர்ஜி லெவலை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா 2b × J + 1ங்கிற இந்த ஃபார்முலா வச்சு எனர்ஜி டிஃப்ரெண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் இப்போ அந்த ஃபார்முலா வச்சு தான் நாம் இது கால்குலேட் பண்ணுறோம். εj = 1 - εj = 0 கால்குலேட் பண்ணால் அந்த வேல்யூ பார்த்தா இது 1க்கு வந்து 2bன்னு தெரியும், இது 0. அப்போ 2b × cm^-1. இது அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்ட். நியூ ஃப்ரேம் = J to 0, J to 1ங்கிற ரேஞ்சுக்கு ஜம்ப் ஆகும்போது 2p1ங்கிற அந்த ரேஞ்ச் வருது. We now need consider difference between the level of order to discuss the spectrum. அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சு அந்த எனர்ஜி லெவலை நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். தி மாலிகுல் டு தி J = 0 ஸ்டேட், அதாவது கிரவுண்ட் ரொட்டேஷனல் ஸ்டேட்டு. அந்த கிரவுண்ட் ரொட்டேஷனல் ஸ்டேட்லேருந்து அங்கே பார்த்தா எந்த விதமான ரொட்டேஷன் இருக்காது. ஏன்னா அதனால தான் இங்கே என்ன, அது 0. 0ன்னு வந்துட்டு என்ன அர்த்தம், நோ ரொட்டேஷன், எதுவுமே கிடையாது. அதுலேருந்து ரேடியேஷன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு J = 1ங்கிற ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுது. 1ங்கிற ஸ்டேட்டில் ரொட்டேஷன் எனர்ஜி இருக்கு 2p. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ரொட்டேஷன் எனர்ஜினா J = 0. அப்போ இந்த அதர் வே அப்சார்ப்ஷன் வில் பி அப்பியர் 2p cm^-1. அப்போ எங்கே தான் J = 1ங்கிற ஸ்டேட்டில் மட்டும்தான் அது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அந்த ஸ்டேட்டில். அப்போ நெக்ஸ்ட் லெவல் கால்குலேட் பண்ணுறோம். J = 1 to 2, அதனுடைய அப்சர்ப்ஷன் எனர்ஜி எவ்வளோன்னா J = 1 to 2 ஜம்ப் ஆச்சுன்னா அப்போ εj = 2 - εj = 1. அப்போ J = 2க்கு நான் தெரியும், ஏற்கனவே 6p கால்குலேட் பண்ணியிருக்கோம். J = 1னா 2p. அப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 4b cm^-1. அப்போ இன் ஜென்ரல் தி ரைஸ் a molecule from state J to J + 1 we will have. அப்போ Jலேருந்து J + 1 வேலைக்கு அது ஜம்ப் ஆகுதுன்னா இந்த நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். Jலேருந்து J = 1ங்கிற ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அப்போ J = 1 - J = 2. அப்போ இதே தான் அந்த P × முன்னாடி சொன்ன அதே ஃபார்முலா தான் P × J × J + 1. இது அந்த ஃபார்முலா. அப்போ இது வந்து Jங்கிற ஸ்டேட்டுக்கு. அப்போ இந்த Jவுக்கு பதிலாக இந்த இடத்துல Jவுக்கு J + 1 அப்ளை பண்ணுறோம். இந்த Jவுக்கு பதிலாக J + 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ அதான் இங்கே என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கோம், P × இந்த Jவுக்கு பதிலாக J + 1, இந்த Jவுக்கு பதிலாக J + 1 அப்ளை பண்ணால் +1, ஆல்ரெடி இன்னொரு +1 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணி தான் J + 2ன்னு சொல்லியிருக்கோம். மைனஸ் இந்த இது Pj × J + 1. அப்போ இதில் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கிறது, இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு கிடையாது, +2 ராங்காக இருக்கு. இந்த இடத்துல +2. அப்போ P × J + 1 × J + 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். Jவை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், J² + J × 2. அப்போ 2J திரும்ப 1 × J + J. அப்போ 2Jவை ஆட் பண்ணும்போது 3Jன்னு வந்துடுது. 1 × 2 + 2 மைனஸ்
இந்த ஜேவும் ஜேவும் பெருக்குனா ஜே ஸ்கொயர் பிளஸ் ஜே. அப்போ இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம்? இந்த ஜே ஸ்கொயர்டையும் இந்த ஜே ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் ஜே ஸ்கொயர், இது பிளஸ் ஜே ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கு? மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் ஆயிருங்க. இந்த பிளஸுக்கு பதிலாக மைனஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 3J மைனஸ் ஜே இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 2Jன்னு மாறிடும். அப்போ இங்கே என்ன வருது? பி இன்ட்டு 2J பிளஸ் 2ன்னு வந்துடும். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து காமனாக நான் வெளியில் எடுக்கிறேன்னா 2 வெளியில் எடுத்துட்டோம். 2 இன்ட்டு பி இன்ட்டு ஜே பிளஸ் 1. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 வெளியில் எடுத்துரும். 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1. இதான் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணும். ரெண்டு எனர்ஜி லெவலுக்கும் இடைப்பட்ட அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுறது J2 J பிளஸ் 1 கால்குலேட் பண்ணால் 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1 இந்த சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1ங்கிற இந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த ரொட்டேஷன் எனர்ஜி டிஃப்ரெண்ட், ரெண்டு எனர்ஜிக்கு இடைப்பட்ட எனர்ஜி கேப், எனர்ஜி டிஃப்ரெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நாம் யூஸ் பண்ணுறோம். Thus, a stepwise rising of the rotational energy result in absorption spectrum consisting of line 2b, 4b, 6b, 8b, etc. நான் பார்த்தேன் இந்த கிராஃப்லேயே. இந்த கிராஃபில் 2b, 4, 6, 8, 10, 12b. அப்போ இந்த மாதிரி அந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் பார்த்தா அந்த ஸ்டெப் வைஸ் ரைஸ் ஆகுது. பார்த்தா அந்த 2 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. அதான் ஸ்டெப் வைஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ரொட்டேஷன் எனர்ஜி, அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட், அந்த ஸ்டெப் வைஸா அதனோட இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். சிமிலர் லோயரிங் would result in ஐடென்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் பார்த்தா சிமிலராக இருக்கனால ஒரு ஐடென்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா இருக்கு. ஏன் ஐடென்டிக்கல்னா அது பார்த்தா டிஃப்ரெண்ட் ஈக்குவலா இருக்கு. இதுக்கு கேப் பார்த்தா 2, இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தா 2, இதுக்கு அடுத்த டிஃப்ரெண்ட் பார்த்தா 2. ஒரே ஈக்குவலா இருக்கனால ஒரு வந்து ஐடென்டிக்கல் எமிஷன் ஸ்பெக்ட்ரமா நமக்கு இந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். In deriving this pattern, we have made assumption that the transition can occur from particular level only, immediate neighbor either above or below. ஒரு பர்டிகுலர் நெய்தர் எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி தான் அதனோட எபோவோ ஆர் பிலோவோ தான் இந்த டிரான்சாக்ஷன் இருக்கும். We have not for instance consider the sequence of transaction j equal to 0 to j equal to 2, j equal to 4. இந்த மாதிரி 2 2 அதனோட சிம் டிரான்சாக்ஷனை நாம் மெஷர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் a rather Poisson-Scately application of the Schrodinger wave equation shows that for this molecule we need only consider transaction with j changes per 1 unit. இந்த டிரான்சாக்ஷன்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் ஜே வேல்யூ பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த ரொட்டேஷன் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம் ஜேவோட வேல்யூ, அதை பேஸ் பண்ணி தான் எல்லா சேஞ்சஸ் இருக்கு. ஆல் டிரான்சாக்ஷன் பி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கலி பர்பிடன் டிரான்சிஷன். இந்த ஜே வேல்யூ சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அந்த எல்லா எனர்ஜி லெவலும் சேஞ்ச் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. சச் ஏ ரிசல்ட் கால் செலக்ஷன் ரூல் and we may formulate for rigid diatomic rotator del j equal to plus or minus 1. அப்போ rigid diatomic rotator உடைய அதனோட செலக்ஷன் ரூல் என்ன? del j equal to plus or minus 1 அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ அது பிரகாரம் பார்க்கும்போது j equal to 0லேருந்து 2க்கோ 2லேருந்து 4க்கோ இப்படிலாம் பாசிபிள் கிடையாது. அப்போ del j plus or minus 1 வரணும்னு அர்த்தம். அந்த எனர்ஜி லெவலுக்கு டயக்ராம் வரைஞ்சோம்னா 0 இருக்கு. அப்போ 0லேருந்து இங்கே 1 j equal to 1ங்கிற ஸ்டேட்டுக்கு தான் ஜம்ப் ஆக முடியும். ஏன்னா செலக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கணும். 1லேருந்து வேணா 2க்கு ஜம்ப் ஆகலாம். அப்போ 0லேருந்து 2க்கோ 2லேருந்து 4க்கோ இப்படி டைரெக்டாக ஜம்ப் ஆக முடியாது. ஏன்னா அதனுடைய செலக்ஷன் ரூல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய டிரான்சாக்ஷன், அதனுடைய அந்த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் இருக்கும். The equation
new frame J equal to J1 the 2p into J plus 1 centimeter power minus 1. இது வந்து அந்த ரொட்டேஷன் எனர்ஜி டிஃபரண்டோட ஈக்குவேஷன். அப்போ ஹியூ தி ஹோல் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சச் மாலிகுல். எந்த மாலிகுலா இருந்தாலும் எல்லாமே இந்த 2p into J plus 1 இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எல்லா மாலிகுலோடைய அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் வேல்யூ இருக்கும். அப்கோர்ஸ் ஒன்லி இஃப் தி மாலிகுல் இஸ் அசிமெட்ரிக். மாலிகுல் அசிமெட்ரிக்கா இருந்ததுன்னு வச்சுங்க, ஹெட்ரோ நியூக்ளியர்னு சொல்றோம். சிமெட்ரிக்னா ஒரே மாதிரியே சமச்சீரான சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப அசிமெட்ரிக்கா இருக்குன்னா அந்த சீரா இல்லாத மாறி மாறி கண்ணாப்பண்ணான்றதுன்னா அது வந்து அசிமெட்ரிக்னு சொல்றோம். அப்ப அந்த அசிமெட்ரிக்கல் ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் பண்ணா இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா ஒபே பண்ணாது. அந்த ஸ்பெக்ட்ரம் வேற ஒரு இதை ஒபே பண்ணும். Since a homonucleus, there will be no dipole component change during rotation and hence no interaction with the radiation. அப்ப இது வந்து ஹெட்ரோநியூக்ளியஸ்ல என்ன பண்ணோம், அந்த அசிமெட்ரிக் ஹெட்ரோநியூக்ளியஸ்லாம் அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து நம்ம அதில் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இதுவே ஹோமோநியூக்ளியர் ஸ்பெக்ட்ரமா இருந்தா, ஹோமோனா ஒரே ஒரு ஹெட்ரோனா 2 நியூக்ளியஸ் உள்ளது, ஹோமோநியூக்ளியர்னா ஒரே ஒரு நியூக்ளியர் மட்டும் உள்ள அந்த ஸ்பெக்ட்ரத்தை நாம கால்குலேட் பண்ணோம்னா அதுல வந்து டைபோல் மொமெண்டே இருக்காது. ஒரே ஒரு நியூக்ளியர் இருக்கிறதுனால டைபோல் மொமெண்டே கிடையாது. அப்ப டைபோல் மொமெண்டே இல்லாதனால அங்க வந்து எந்த விதமான இன்டராக்ஷன் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் எதுவுமே அங்க இருக்காது. Thus molecules such HCl, CO, carbon monoxide, hydrochloric acid, நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் பார்த்தோம்னா இது ஷோ ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம். இது எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரமே கிடையாது. இப்போ HCl, CO பார்த்தோம்னா ஹெட்ரோநியூக்ளியர். ஹைட்ரஜன்கிறது ஒரு ஆட்டம், குளோரின் ஒரு ஆட்டம், 2 ஆட்டம் இருக்கு. 2 ஆட்டங்கும் போது 2 நியூக்ளியர் வருது. அதே N2ங்கிறது ரெண்டுமே நைட்ரஜன் தான். அது வந்து ஹோமோநியூக்ளியர் சொல்லுவோம், ஒரே மாதிரி உள்ள நியூக்ளியஸ். O2 அதுவும் ஹோமோநியூக்ளியஸ். அப்ப இது ரெண்டுக்கும் பார்த்தோம்னா இங்க வந்து எந்த விதமான ரொட்டேஷன், அதாவது டைபோல் மூவ்மெண்ட் இருக்காது, அதனால ரொட்டேஷன் நடக்காது. இது ரெண்டும் பார்த்தோம்னா அசிமெட்ரி ஹெட்ரோநியூக்ளியர் வருது, அதனால இதுல வந்து நம்ம ரொட்டேஷனை அப்சர்வ் பண்ணலாம். Remember also that rotation about the bond axis was rejected. அப்ப இந்த ரொட்டேஷன் போடும்போது அதனுடைய பாண்ட் ஆக்சிஸை பார்த்தோம்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். பாண்ட் ஆக்சிஸ்னா நமக்கு தெரியும், இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, இது வந்து பாண்டு. அப்ப இந்த பாண்ட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகாது, ஏன்னா இங்கிருந்து இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ் அதர் ஆக்சிஸுக்கு போயிடும். அங்கிருந்து கீழே இப்படி ரொட்டேட் ஆகுனா இன்னொரு ஆக்சிஸ், அப்போ இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுறோம்னா அந்த பாண்ட் ஆக்சிஸை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அதனால தான் IA ஈக்குவல் டு 0ன்னு யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ ஐபியும் ஐசியும் இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். ஐபி ஈக்குவல் டு ஐசின்னு யூஸ் பண்ணோம். ஐஏவோட வேல்யூ 0, ஏன்னா லீனியர் மாலிகுலுக்கு அந்த பாண்ட் ஆக்சிஸில் அது வந்து ரொட்டேஷன் நடக்காது. We can now see that there are 2 reasons for this. ஏன் வந்து அந்த பாண்ட் ஆக்சிஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தா தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் வெரி ஸ்மால் அபவுட் தி பாண்ட். அப்போ அந்த பாண்ட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அது ரொட்டேட்டே ஆக முடியாது, ஏன்னா வெரி ஸ்மால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அதான் என்ன சொல்லிட்டோம், அதான் IA ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம், அப்ராக்சிமேட்டா 0. அதனால தான் வெரி ஸ்மால்னு சொல்றோம். அப்போ அந்த வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும், எப்சிலான் J ஈக்குவல் டு H² டிவைடட் பை 8π² I இன்ட்டு J இன்ட்டு J + 1 ஜூல். இங்கே ஜேவோட வேல்யூ 0, 1, 2, 3ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ஐயோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிட்டு என்ன ஆயிரும், இந்த இடத்துல இங்கே 0ன்னு அப்ளை பண்ணிட்டோம்னா அப்போ இந்த கீழோட வேல்யூ 0ன்னா அப்போ இதோட டோட்டல் வேல்யூ என்ன ஆகும், ஒரு ஈக்குவேஷன்ல டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ இன்ஃபினிட்டிவா இருக்கும். இப்போ வந்து ஹை எனர்ஜி லெவலா இருக்கும்.
அதை வந்து அதனால தான் அதை கால்குலேட் பண்ண முடியாது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா லோவாக இருக்கிறதுனால. அதனால தான் அந்த பாண்ட் ஆக்சிஸை நாம் ரிஜெக்ட் பண்ணுறோம். We see that the energy level would be extremely wide spaced. அப்போ அந்த எனர்ஜி லெவல் என்ன பண்ணோம், அது ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது எனர்ஜி லெவல் ஒரு வைட் ஸ்பேஸ்டு ஜீரோன்னு கால்குலேட் பண்ணும்போது எப்சிலான் வேல்யூ என்ன ஆயிரும், இஜே ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால தான் வைடுன்னு சொல்கிறோம். இஜே ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். எப்போ இஜே வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வருது, ஐஏ ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியை ஐக்கு ஜீரோன்னு சப்ஜெக்ட் பண்ணோம்னா இது வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ வந்துடுது. அதனால தான் எக்ஸ்ட்ரீம்லி வைடு பேஸ்ன்னு சொல்கிறோம், ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும். திஸ் மீன் மாலிக்யூல் ரிக்வயர் கிரேட் டீல் எனர்ஜி டு பி ரைஸ்டு ஃப்ரம் தி ஜே ஈக்குவல் டு 0 டு ஜே ஈக்குவல் டு 1 ஸ்டேட். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஜே ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஐஏ ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இதில் ஐஏ ஈக்குவல் டு 0, அதே டைமு ஜே ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் இந்த எபோ ஈக்குவேஷனில். அப்போ ஜேவோட வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இஜே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணுறோம், ஐஏ ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாங்க சொல்லிடுவேன், ஜே ஈக்குவல் டு 0 அண்ட் ஜே ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 × 1 + 1 அப்போ 2ன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன வருது, 2 × h² டிவைடர் பை 0ன்னு வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா அப்போ இஜே வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணாலும் இஜே ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஏற்கனவே நான் முன்னாடி கால்குலேட் பண்ணோம், இங்கே 0ன்னு கால்குலேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட் இது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2bன்னு வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணும்போது இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. இப்போ ஸ்பெக்ட்ரல் லைன் வரையினா அப்போ ஃபர்ஸ்ட்டு ஜே ஈக்குவல் டு 0ன்னு வரைஞ்சோம்னா இந்த இடத்துல வரும், இங்கே 0. நெக்ஸ்ட் ஜே ஈக்குவல் டு 1ன்னு வரைஞ்சா இன்ஃபினிட்டி. இங்கேருந்து எங்கே போகணும், அது போயிட்டே இருக்க வேண்டியதா, வெரி லாங். இன்ஃபினிட்டிங்கிறது என்ன இருக்கும், இங்கே இன்ஃபினிட்டிவ். அப்போ ஜே ஈக்குவல் டு 1. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஜே ஈக்குவல் டு 1ங்கிற இதுக்கு வரணும்னா அந்த டிரான்சிஷனுக்கு அப்போ எவ்வளோ எனர்ஜி அங்கே தேவைப்படுது, வெரி ரிக்வயர் கிரியேட் டீல் ஆஃப் எனர்ஜி. இவ்வளோ எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண முடியும். ஏன்னா அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் இன்ஃபினிட்டின்னு வர்றது, அதனால ஜம்ப் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ஸ்டேட் முடியாதுன்னு சொல்கிறோம். ஜே ஈக்குவல் டு 0லேருந்து ஜே ஈக்குவல் டு 1ங்கிற ஸ்டேட்டுக்கு போகணும்னா இவ்வளோ லார்ஜ் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் இங்கிருந்து அங்கே அந்த ரொட்டேஷன் எனர்ஜி கிடைச்சா மட்டும்தான் அந்த மாலிகுல் டிரான்சிஷன் நடக்க முடியும். இது டூ நாட் அக்யூர் இன் நார்மல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கண்டிஷன். நார்மல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கண்டிஷன்ல இதை வந்து நான் மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளோ எனர்ஜி கிடையாது. Thus diatomic and all linear molecule are the J equal to 0 set for rotation about bond axis and they may be not rotating. அப்போ J equal to 0ங்கும் போது அதனோட பாண்ட் ஆக்சிஸ் பார்த்தா 0, அப்போ வந்து ரொட்டேட் ஆகாது, ஏன்னா இங்கே எனர்ஜியே கிடையாது. பிங்கிற ரொட்டேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0 ஆயிருந்தால J equal to 0 செட்டு ரொட்டேட் ஆகாது. செகண்ட்லி ஈவன் such transition should occur, there will be no dipole changes. அப்போ இதில் வந்து செகண்ட்லி என்ன, இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட்டே கிடையாது. அதனால இந்த டைபோல் எந்த சேஞ்சஸும் இல்லாதனால அந்த இடத்துல J equal to 0 செட்டில் எந்த ஸ்பெக்ட்ரமும் இருக்காது. To conclude this section, we have apply equation new prime J equal to J plus 1, J to J equal to 1, 2p into J plus 1 centimeter power minus 1 and observed spectrum in order to determine the moment of inertia hence bond length. அப்போ இது என்னன்னா இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிட்டர்மைன் பண்ணுறோம். அதுலேருந்து
அதனுடைய பாண்ட் லென்த் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். Killium et al. have measured the first line 1 equal to 2. அதாவது J equal to 0, the rotation spectrum of carbon monoxide is 3.84235 centimeter power minus 1. அப்போ இவைய அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் அந்த 1 to 0 போகும்போது அந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் கார்பன் மோனாக்சைடுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணாங்க, அது 3.84235 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் ஒன்னா அதனோட வேல்யூ கிடைச்சது. இப்போ அதனோட எனர்ஜி கால்குலேட் பண்ணியாச்சு. கார்பன் மோனாக்சைடு நியூ 0 to 1, அப்போ அதை மெஷர் பண்ணும்போது 3.84235 ஈக்குவல் டு என்னது 2b சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1. அப்போ அதுலேருந்து பி கால்குலேட் பண்ணால் இதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 1.921. அப்போ கார்பன் மோனாக்சைடோட அந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ பி ஈக்குவல் டு 1.9218 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 1. இதுலேருந்து அதனுடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஐ கால்குலேட் பண்ணணும்னா H டிவைடட் பை 8π² பி இன்ட்டு சி. அப்போ ஐ இன்ட்டு C1 கார்பன் மோனாக்சைடோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, ஹெச்சோட பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.626 இன்ட்டு டிவைடட் பை 8π² இன்ட்டு லைட் வெலாசிட்டி 2.99793 இன்ட்டு 10 power 10. இது பி. இந்த பியோட வேல்யூ இங்கே அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணால் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா 14.5695 இன்ட்டு 10 power minus 47 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் அந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ இதே வேல்யூ நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா அதனுடைய மியூ வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். வி எக்ஸ்பிரஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, அதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஐயோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அதுலேருந்து மியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதில் என்னோட வெயிட் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட்டு 1.0080, கார்பனோடது 12. அப்போ இதுலேருந்து ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணால் 15.994. அப்போ இதுலேருந்து அப்சல்யூட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கால்குலேட் பண்ணால் 1.6743 இன்ட்டு 10 power minus 27. அதுலேருந்து அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ்லி கார்பனோடது இது, அதே இது ஆக்சிஜனோடது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு மியூ அதோட ரெடியூஸ் மாஸ் கால்குலேட் பண்ணுறோம். கார்பன் ஆக்சைடு தான், கார்பன் மோனாக்சைடு தான் நம்ம எடுத்துகிட்ட மாலிக்யூல். என்னோட ரெடியூஸ் மாஸ் கால்குலேட் பண்ணால் M1 இன்ட்டு M2 டிவைடட் பை M1 + M2. அப்போ ரெடியூஸ் மாஸ் மியூ கால்குலேட் பண்ணுறோம் 11.38 இன்ட்டு 6/10 power minus 27 கிலோகிராம். இதுலேருந்து ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு ஐயோட ஃபார்முலா தெரியும், ஐ ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை மியூ. அப்போ ஐயோட வேல்யூ ஏற்கனவே கால்குலேட் பண்ணியாச்சு, மியூவோட வேல்யூ ரெடியூஸ் மாஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணால் அதனுடைய பாண்ட் லென்த் ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறோம் 1.2799 இன்ட்டு 10 power 20 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. அதுலேருந்து ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா 0.1131 நானோமீட்டர் அல்லது ஆம்ஸ்டாங்கில் 1.131 ஆம்ஸ்டாங். இந்த கார்பன் மோனாக்சைடோட அந்த பாண்ட் லென்த் கால்குலேட் பண்ணும்போது 1.131 அதனுடைய பாண்ட் லென்த் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2p இன்ட்டு J + 1ல் அதில் கன்சிடர் பண்ணுறோம். அதுலேருந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் அதனோட இன்டென்சிட்டி, அதுலேருந்து இந்த லைனோட இன்டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ணோம். திஸ் frame requirement is plainly knowledge the relative probability of transition between various energy level. அப்போ வேரியஸ் எனர்ஜி லெவல், 2 எனர்ஜி லெவலுக்கு இடையில அதனுடைய டிரான்சிஷன் எப்படி ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு, இந்த கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இங்கே ஜம்ப் ஆகுது. அது ஜம்ப் ஆகும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ J ஈக்குவல் டு 0லேருந்து J ஈக்குவல் டு 1க்கு டிரான்சிஷன் ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி J ஈக்குவல் டு 1லேருந்து J ஈக்குவல் டு 2க்கு ஜம்ப் பண்ணலாம். அப்போ இப்படி ஜம்ப் ஆகும்போது அதனுடைய மோர் இன்டென்சிட்டி எங்கே இருக்கும், லெஸ் இன்டென்சிட்டி எங்கே இருக்குன்னு அந்த இன்டென்சிட்டி கால்குலேஷன் வச்சு நாம் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் ∇J ஈக்குவல் டு +or -1 இதுதான் வந்து செலக்ஷன் ரூல்.
அந்த செலக்ஷன் ரூல் பிரகாரம் இங்கே ஜம்ப் பண்ணுற ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் ஜம்ப் பண்ணுறது தான் பாசிபிள். டெல் ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இதெல்லாம் கிடையாது. இதில் செலக்ஷன் ரூல் கிடையாது. அதனால இந்த எனர்ஜி லெவல்லாம் அந்த ஸ்பெக்ட்ரல் லைனே அங்கே கிடைக்காது. அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் பூரா அங்கே மறைக்கப்படும். தி டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஆல் ஆஃப் திஸ் சேஞ்சஸ் இஸ் 0. இதுக்கு வந்து செலக்ஷன் ரூல் பாசிபிளே கிடையாது. அதனால அந்த சேஞ்சஸ்லாம் அது மறைக்கப்பட்டுரும். அதனோட இன்டென்சிட்டி ஃபுல்லாக 0 ஆயிரும். சிமிலர் கால்குலேஷன் ஷோ தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் சேஞ்சஸ் வித் டெல் ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அந்த டெல் ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும்தான் பாசிபிள் டிரான்சேக்ஷன். அங்கே மட்டும்தான் குட் இன்டென்சிட்டி இருக்கும். குட் அப்ராக்சிமேஷன் ஆர் ஈக்குவல் லைக்லி அக்வேர். இந்த டிரான்சேக்ஷன் மட்டும்தான் அக்வேர் ஆகும். +2 +3 இந்த மாதிரி இந்த இன்டென்சிட்டி செலக்ஷன் ரூல் வந்து அங்கே பாசிபிளே கிடையாது. This does not mean, however, all spectral line will equal intensity. அப்போ இந்த டெல் ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 உள்ளதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஈக்குவல் இன்டென்சிட்டி உள்ள அந்த வேல்யூவாக தான் இருக்கும். இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி சிங்கிள் மாலிக்யூல் ஜே ஈக்குவல் டு 0 set to ஜே ஈக்குவல் டு 1 லைன் தி சேம் சிங்கிள் மாலிக்யூல் மூவிங் ஃப்ரம் ஜே ஈக்குவல் டு 1 to ஜே ஈக்குவல் டு 0. அப்போ ஜே ஈக்குவல் டு 0லேருந்து 1க்கு ஜம்ப் பண்ணாலும் 1லேருந்து 2க்கு ஜம்ப் பண்ணாலும் அதனோட ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தோன்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. அதனோட இன்டென்சிட்டிலாம் பார்த்தா ஈக்குவல் இன்டென்சிட்டி லெவலாக தான் இருக்கும். இன் an assemblies of molecule such as in normal gas sample there will be different number of molecule in each level being and therefore different total number of molecule will carry out transition between various level. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த டிஃப்ரெண்ட் டோட்டல் நம்பரை வச்சு அந்த வேரியஸ் எனர்ஜி லெவலுக்கு இடையில உள்ள அந்த டிஃப்ரெண்ட்லாம் நம்ம இதில் மெஷர் பண்ணுறோம். சின்ஸ் தி intensity probability identical to be directly proportional to the initial number of molecule in each level. இன்சியலா அந்த மாலிகுலோடைய வேல்யூ என்ன இருக்கோ அந்த மாலிகுலை பேஸ் பண்ணி தான் இதனுடைய அந்த ஸ்பெக்ட்ரல் லெவலு ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரல் லெவல் நமக்கு கிடைக்கும். தி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கவர்னிங் தி பாப்புலேஷன் ஆஃப் தி லெவல் தி போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ இப்போ பேஸ் பண்ணி தான் அந்த இனிஷியல் மாலிகுல் லெவலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக அந்த ப்ராபபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா?